ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அப்கமிங் வர பிஜிஎம்ஐல வர அப்டேட்டோட அந்த பவர்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஏதோ என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எது பெஸ்ட்டு, எது ஒஸ்ட்டு அந்த 4 பவரில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். பார்த்து உங்களுக்கு எந்தெந்த பவர்ஸ் பிடிச்சிருக்கு, எது எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிறது, ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபீனிக்ஸ். இரண்டாவதாக இருக்கிறது வாட்டர் டிராகன். மூன்றாவதாக இருக்கிறது டைகர். நான்காவதாக இருக்கிறது டியர். ஆனால் இவங்க நாலுத்துக்கும் நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். ஒன்றாவது இருக்கிறது நெருப்பு கோழி, ரெண்டாவது இருக்கிறது கடல் பாம்பு, மூணாவது இருக்கிறது பறக்கும் புலி, நாலாவது இருக்கிறது புள்ளிமான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, அந்த பவருங்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம அப்புக்குட்டி உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, அவருக்கு ஒரு ஹாயை போட்டாச்சு. சரி வாங்க, முதல்ல ஃபீனிக்ஸ் பவர். அந்த பவரை வச்சு எப்படியெல்லாம் ஜம்ப் பண்ணலாம், அதை வச்சு என்னென்னலாம் யூசஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதோ தெரியுதா பில்டிங்கு? இந்த பில்டிங்கை அந்த பவரை யூஸ் பண்ணி எப்படின்னா அசால்ட்டா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாண்டி வந்துட்டேன் பாருங்க. ஓகேவா? இந்த ஃபீனிக்ஸ் பவரை வச்சு நம்மளால் எனிமையை அடிக்க முடியும், பறக்கவும் முடியும். ஆனால் ஒன்று, இதால் ஹை ஜம்ப் தான் பண்ண முடியும், பறக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் எனிமி அடித்தா எனிமிக்கு என்ன டேமேஜ் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க இப்போ காட்டுறேன். ஆனால் என்ன, இதோட கூல்டவுன் டைம் தான் 1 செகண்ட். ஒரு வழியாக கூல்டவுன் ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை வச்சு நான் ஒரு பாட் அடித்து காட்டுறேன். இனிமையாக இருந்தால் நான் எப்பயோ போட்டிட்டு இருப்பேன். பாட் அடித்து காட்டுறேன். அந்த பாட் அடித்ததை நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா? ஒரு ஜம்போ ஒன்று போட்டு ஃப்ரெண்டு இந்தா வாங்கிக்கோ, இந்த நெருப்பு கோழி வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு போட்டேன். ஒரு வழியாக பொசிங்கிட்டான். பாட்டாக இருக்கவும் நான் தப்பிச்சேன். இது இனிமையாக இருந்தால் நான் போட்டியாக இருப்பேன். தவறி எனிமி முன்னாடி மொத்தம் போயிட்டு இந்த பவரை யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவரை வச்சு நம்மளால 2 தான் பண்ண முடியும். ஒன்று ஜம்ப்பு, இன்னொன்று அந்த ஃபீனிக்ஸ் பவரை வச்சு ஷூட் பண்ண முடியும். அதால் எனிமிக்கு லைட் டேமேஜ் தான் ஆகுது. தவறி ஒரு ஸ்குவாடை உங்ககிட்ட ரஷ் பண்ணும் போதே இதை வச்சு வித்தா காட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனுங்க உங்களை வித்தியாசமாக பண்ணிடுவானுங்க. அவ்வளோதான், நீங்கள் பொட்டி. ஓகேங்களா? அதனால் எனிமிக்கிட்டே இதை யூஸ் பண்ணாதீங்க. சரி வாங்க, இதை வச்சு கீழே இருந்து மேல் மாடிக்கு ஜம்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஒரு வேளை எனிமி டாப்பில் இருக்கா, அப்போ உங்ககிட்ட ஃபீனிக்ஸ் பவர் இருந்தால் கீழே இருந்து 2 ஜம்ப்பு இந்த ஃப்ளோருக்கு வந்துடலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இங்கே வந்து அப்படியே மேலே பதுங்கி இருக்கிற எனிமையை போட்டு தரலாம். சரி வாங்க, அடுத்தது இதோட எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு பார்ப்போம். இந்த நெருப்பு கோழி, வா குட்டி பையா, உருளே கிளம்புடி என் பட்டுக்குட்டி. நம்ம ஹைட்டான இடமா பார்த்து போவோம். அப்படியே உருண்டே வந்து பார்த்தா இந்த டவர் இருந்தது. சரி, இந்த நெருப்பு கோழி கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 1, 2, 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே அந்த கோழியால் பார்க்க முடியல. என்னதான் இருந்தாலும் நெருப்பு கோழி ஓரளவுக்கு தான் பார்க்கன்றது உண்மையாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் தெரியுதா? அவ்வளோ தூரம் தான் ஹைட்டு. இதுக்கு மேலே அதால் இறங்க முடியாது. ஓகேங்களா? இதனால தான் சொல்கிறேன், நெருப்பு கோழி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான ஹைட்டு, டைமிங்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கூல்டவுன் ஆக 1 நிமிஷம் ஆகும். சரி வாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நெருப்பு கோழியோட அடுத்த ஸ்டெப், லாங் ரேஞ்சில் இருக்கிற எனிமியை நெருப்பு கோழியை வச்சு சுட பார்ப்போம். சரிங்களா? இப்போது அங்கே ஒரு எனிமி இருக்கா. அது எனிமியோ பாட்டோ ஃப்ரெண்ட்ஸ். 3.6 அப்டேட்டில் பாட்டே எனிமி மாதிரி தான் அடிக்குது. என்னத்தை நான் சொல்ல, நீங்களே பார்ப்பீங்க 3.6 அப்டேட் வந்த உடனே. சரி, அவரை போட்டாச்சு. இப்போ அவனுக்கு இங்கேருந்து நெருப்பு கோழியை வச்சு துப்புவோம். ஆடடா பட்டுச்சு, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் சுட்டாலும் அவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். இப்போது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும், இனிமேல்ட்டு நெருப்பு கோழி பவரை எடுத்தால் ஒன்லி ஜம்ப் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணுங்க. தவறி எனிமையை சுடவோ எனிமையை அட்டாக் பண்ணவோ யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பொட்டி ஆகிடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெருப்பு கோழி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நீர் டிராகன். அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் யூஸ் பண்ணதை நீங்களே பாருங்கள். அதால் எந்த ப்ரோஜனமும் இல்லை. சரி வாங்க, அடுத்தது நீர் டிராகனை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் அந்த நீர் டிராகன்.
இதை வச்சு ஒரே ஒரு யூஸ் தான். இந்த ஷீல்டு மட்டும்தான் வர வைக்க முடியும். ஆனால் என்ன, இந்த ஷீல்டை மூவ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த ஷீல்டோட டியூரபிலிட்டியை நம்ம பார்ப்போம். என்னடா நீடு போட்டா ஷீல்டில் பவுன்ஸாகி அந்த பக்கம் போயிடுச்சு. அட பாவி, டேய் என்னடா டேமேஜ் ஆகுது? இது ஷீல்டா இல்லை என்னது இது? ஓ, வாட்டர் ஷீல்டுனால தண்ணி உள்ள போயிடுச்சோ. சரி வாங்க, இதை எனிமிகிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி, அங்கே ஒரு எனிமி பதுங்கி இருந்து என்ன அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். சரி, ஷீல்டை போட்டு அவன் முன்னாடியே தூக்கிட்டே கிளம்பிட்டான் ஷீல்டை. போடா 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 போடா. அவனுக்கு நம்ம இந்த ஷீல்டு பின்னாடி இருக்கிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், மறைய தான் முடியும். ஆனால் புல்லட்டியோ நெய்டியோ மோலியோ இதெல்லாம் தடுக்க முடியாது. ஓகேங்களா? பாருங்க, அவனுக்கு நான் இருக்கிறது தெரிஞ்ச உடனே என்ன சூட ஆரம்பிப்பான். இதுவே அவன் நல்ல பிளேயராக இருந்தா இன்னத்துக்கு நான் பொட்டி. இந்த ஷீல்டை நம்பி மட்டும் நீங்கள் பப்ஜிலேயோ பிஜிஎம்லேயோ கண்டிப்பாக போய் கவர் எடுக்காதீங்க. ஏன்னா இது ஷீல்டு இல்லை. இது என்னன்னு சொல்கிறது எனக்கே தெரில. நீங்களே ஒரு நல்ல பேராக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அதுக்குள்ளேயும் மறந்துடுச்சு, இது வேறையா? சரி வாங்க, அடுத்து நம்ம பறக்கும் புள்ளியே பார்ப்போம். எனக்கு ஒரு மாதிரி இது பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனிமி எங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு பறந்தே போய் இங்கேருந்து அங்கே போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்களா, அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். கூடக்குள்ளே போனப்பா இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த புலி பவரை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே இருந்து இந்த புலி எவ்வளோ தூரம் பறக்குதுன்னு பார்ப்போம். மேலே இருந்து கீழே. ஏய் பார்த்தீங்களா எப்படி பறக்குறேன்? ஏய் முன்னாடி வேற ஷீல்டு. வாடா வாடா வாடா. என்ன ஃப்ரெண்ட், 160 மீட்டராவது போகும்னு பார்த்தா 115 மீட்டர்லேயே முக்கிச்சு மேலே இருந்து கீழே. சரி சரி, இதெல்லாம் தண்ணியில் பறக்க முடியுதான்னு பார்ப்போம். அதாவது நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும் போது இதை யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரி ஓகே வாங்க, நெக்ஸ்ட்டு தண்ணி. தண்ணி வந்துச்சு. பாடி தண்ணி. என்னடா பவரை யூஸ் பண்ணாமல் கூல்டவுன் டைம் வருது? நல்லா பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட கூல்டவுன் டைம் 44 செகண்ட்ஸ். ஆனால் இதை தண்ணி உள்ளேருந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரே கூல்டவுன் ஆயிடுச்சு. சரி, இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் தாவி பார்ப்போம். ரெடி ஸ்டார்ட். பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்கு மேலே தான் போக முடியும், தண்ணி உள்ளே இருந்து மேலே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். எனிமி அவனாவது நீங்கள் சோலோவாக இருக்கும் போது ஒரு கோடா ரெஸ்ட் பண்ணால் அவங்ககிட்டேருந்து அலைக்கா ஜப்பா இல்லை. சரி வாங்க, அடுத்தது இதை வச்சு பில்டிங்லேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம எப்பவுமே சண்டை எடுக்கும் போது பின்னாடி இருந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுவானுங்க. ஒருவேளை அங்கே எனிமி இருந்தால் இங்கேருந்து நம்ம நாக்கு வச்சுட்டு அப்படியே பறந்து போய் அங்கே இறங்கி அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த புலியை பவரை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஒருவேளை இங்கே இருந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நாக்க வச்சுட்டு இங்கேருந்து அங்கே போக முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு நாக்கு வச்சாச்சு. சும்மா கரப்போனேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே அடே புளித்தி அங்கே யாருமே இல்லை, சும்மா சுட்டுட்டு இருக்க பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிடாதீங்க. பார்த்தீங்களா, வந்தாச்சு. அப்படியே வந்துட்டாமல் அப்படி ஒரு ஜம்பு சட்டை போட்டு அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எல்லாரையும் முடி போட வச்சிடலாம். சரி, மேலேருந்து மேலே போயாச்சு. இப்போ கீழேருந்து மேலே போகுதான்னு பார்ப்போம். ஓ, இதோட பவர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்து மேலெல்லாம் போக முடியாது. சரிங்களா? அதனால் ரொம்ப கஷ்டம். சரி, இது ஹை ரிட்ஜிலேருந்து லோ ரிட்ஜுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து என்னோட கணிப்பு ஸ்கூல் காம்பவுண்ட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். போகுமான்னு பார்ப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. கூல் டைம் ஸ்டார்ட்டு. அதனால் இந்த பவர் யூஸ் பண்ணும் போது கரெக்டான டைமிங்கை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? வாங்க, அடுத்து நம்ம புள்ளிமான் பவரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும். எனக்கு பிடிச்சதுலே இந்த புள்ளிமான் பவர் தாங்க. பார்த்தீங்களா, மந்திரத்தை போட்டோன்னுமே புள்ளிமான் வந்துச்சு. இந்த புள்ளிமானில் என்ன விஷயம்னா, நம்மளுக்கு எப்போ வேணுமோ மானாவும் மாறிக்கலாம், மனுஷனாகவும் மாறிக்கலாம். அதனால் உங்களுக்கு டேமேஜ் ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுமே நீங்கள் மனுஷனாக மாதிரி அவனை ஷூட் பண்ணலாம். சரி வாங்க, இந்த புள்ளிமானை வச்சு என்னென்ன வித்தா காட்ட முடியுமோ நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கவரில் இருந்து உங்களுக்கு வண்டி வேணும்னா மானா மாதிரி நீங்கள் போகலாம். மானுக்கு டேமேஜ் ஆனால் உங்களுக்கு டேமேஜ் ஆகுது, உங்களுக்கு டேமேஜ் ஆனால் மானுக்கு டேமேஜ் ஆகுது. அப்போது நீங்கள் டப்புன்னு இங்கே வந்து டெலிபோர்ட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெலிபோர்ட் ஆகிட்டிங்கன்னா அங்கே இருந்த பிளேயரு இங்கே வந்துடுவான். பார்த்தீங்களா? இதனால தான் இது என்னோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு. அது அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட யூசர்ஸை பார்ப்போம். சரி, இதை வச்சு எனிமிக்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்ட்டு நான் இங்கே இருந்து ட்ராப்பு எடுக்கலான்னு வந்தேன். அங்கே பார்த்தா 2 தற்கூறிங்க வந்தானுங்க. சரி, அவங்கள மண்டி போட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப்பில் ஆட்டையை போடலாம். சரி அது வேணாம், புள்ளிமானை வச்சு அவங்களுக்கு வித்தா காட்டுவோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து மந்திரத்தை போட்டு
பிஸ்த காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மான் புள்ளிமானை வந்துச்சு. அந்த புள்ளிமானை எடுத்துட்டு போனா அந்த தற்குறி மானை பார்த்துட்டான். மானை வேட்டையாட வந்துட்டான். நீ சுடதான் வந்தியா இல்ல அப்படின்ற மாதிரி மான் ஒரு ஜம்பை போட்டு அவன் எஸ்கேப் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மான் பவரை ரொம்ப லாங் வரைக்கும் நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். ஒரு எனிமே உங்கள் மானை சுடுறானா உங்களால் தப்பிக்க முடியும். அதனால மான் பவர் ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. சரி, இங்கே இருந்து அவனுங்க 2 பேரும் நம்ம மண்டி போட வைப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம மனசில் ஒன்றும் ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம். சரி வந்துட்டானுங்க, இது சோலோ விசஸ் டியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அவனை எப்படி மண்டி போட வைக்கிறாங்க. நல்லா மண்டை சட்டை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக அவன் ஷார்ட் கனை எடுத்து என் சூலா எஸ்லே சொறி விட்டான். இந்த ஷார்ட் கன் வச்சுட்டு இருக்கிறவங்களா என்னத்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. சரி, அதை பற்றி வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த புள்ளிமானோட டைமிங் எவ்வளோ நேரம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானோட வீடியோ தான் லாஸ்ட்டு. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே என்னோட ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபஸ்ட்டு, பெஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது நம்ம புள்ளிமான் தான். 2வதாக இருக்கிறது நம்ம பறக்கும் புலி. 3வதாக இருக்கிறது நெருப்பு கோழி. 4வதுக்கு இடமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் தப்பி தவறி மட்டும் அந்த தண்ணி பாம்பை எடுத்துடாதீங்க, வேஸ்ட்டு. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மான பெஸ்ட்டு. எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். எனிமி இடந்து தப்பிக்கிறதுக்கே எல்லா இடத்துல இருந்தோம். அதனால என்னோட இதை நான் சொன்னேன். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மானம் மறைய போதே இந்த வீடியோவில் இருந்து நானும் மறைய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். 3.6 அப்டேட் வந்தோடனே எல்லாரும் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.